உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 18வது மாதாந்திர கருத்தரங்க காலையிலிருந்து வந்திருந்த அனைவருக்கும் ஜோதிட தலைவர் நம்ம விஜய் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி, துரைசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி, மற்றும் இங்கு வந்த அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் மற்றும் என்னுடைய உரையை கேட்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது நன்றியை பாராட்டி, இப்பொழுது நான் ஒரு ஜாதகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது என்கிட்ட வந்த ஜாதகம் தான். அதாவது ஒரு ஜாதகம் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு எப்படி, அதாவது எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணையராக பெறுவார் அப்படிங்கிறது. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம எண்ணங்கள் எப்படி விதைக்கிறோமோ அந்த விதை தான் பெருசாகி நம்மளுக்கு பெரிய மரமா வளருது. அப்ப எண்ணங்களே மனிதனுக்கு நம்மளை உயர்வுக்கு கொண்டு வர்றது நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள். அதுபோல ஒரு குழந்தை ஜாதகமா இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போதே சின்ன வயசுலேயே அதனுடைய வளர்ச்சி பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுபோலத்தான் இப்போ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஜாதகம் அவங்க சித்தப்பா தான் கொடுத்தாரு. அவங்க அவங்க அண்ணன் ஒரு 20 ஆண்டுக்கு முதல்ல விவோஸ் அமெரிக்கா போயிட்டாங்க. அவர்களுடைய பொண்ணு தான் அதை 2 ஜோதிடர்கிட்ட ஆராய்ச்சி பார்த்துருக்குறாங்க. 3வது எங்கிட்டையும் இந்த ஜாதகத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பெண் நான் ஒரு மக்காவே இருக்குமா அல்லது நல்ல திறமசாலியா இருக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அப்போ நான் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அப்பதான் சொன்னேன், இது பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரகமாளியா யோகம். அப்போ எல்லா 7 ராசிக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் 7 ராசி இடைவிடாத கிரகங்கள் இருந்தால், 6 கிரகங்களுக்கு மேல் இருந்தால் அதை கிரகமாளிகா யோகம் என்று சொல்வோம். ராகு எதுக்குள்ள பிடியில் இருக்குதான்னா லக்கணம் தப்பிச்சுக்குது, மாந்தி தப்பிச்சுக்குது. அதனால இது காலசர்ப தோஷத்துக்கு சிக்காது. அப்ப இந்த ஜாதகங்களுடைய பலனைத்தான் அவங்க கேட்டாங்க. இந்த ஜாதகம் இது நல்ல திறமையா வருமா, இது ஒரு மக்குப்பிள்ளையா வருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்னுடைய கருத்துரை இப்ப பார்த்ததுமே நான் சொன்னேன், கிரகமாளிகா யோகம்ங்கிறது இது பார்த்தா பலமா இருக்குது. அப்ப கிரகங்கள் பார்த்தா இது அதே மாதிரி காற்று ராசிகளே எல்லா நட்சத்திர சாரங்கள் வலுப்பெற்று இருக்குது. இது நாளைக்கு விமானத்துல பறக்குமே அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சிரிச்சிட்டு ஆமாங்க, அந்த புள்ள விமானம் ஓட்டி பழகிறதுக்கு தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த காற்று கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்கள்லயே பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரக அமைப்புகள் அதுக்கு இருக்கு. எல்லா கிரகங்கள் பரிவர்த்தனை எடுத்திருக்கு, நட்சத்திர பரிவர்த்தனைகள், அதுலேயே புஷ்கர நவாம்சம், வர்க்கோற்றமம் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா சாராம்சம் பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனை. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருக்கேது கேளயோகம். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பார்த்தீங்கன்னா யோக பலன்கள் அந்த ஜாதகத்தில் நிறைய இருக்குது. அதாவது இந்த ஜாதகர் ஒரு பெண் குழந்தை, அது பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 21/8/2012 நந்தனா வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி மாலை மணி 5:22 அந்த குழந்தை பிறந்திருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், கன்னி ராசி. லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் வந்திருக்குது. அதனுடைய கிரக அடைவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது லக்னம் 3, 4, அதாவது ரிஷபத்துல குரு கேது, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சந்திரன், துளாராசியில் சனி உச்சம் பெற்று செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறாரு. ராகு அதே மாதிரி விருச்சிக ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்ப அதே போல நவாம்ச கட்டம் எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, அப்ப நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் ரிஷப ராசியில் ரிஷப லக்கணம் ரிஷபத்தில் இருப்பாரு. குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருப்பாரு. அடுத்தது சிம்ம ராசியில் சந்திரன் ராகு,
துலா ராசியில சனி வந்து ராசி அம்சம், அதாவது லக்னாதிபதி போய் கேந்திர பலம் உச்ச பலமா பெற்று அங்க வந்து பாத்தீங்கன்னா பலமா உட்காந்துக்கிறாரு. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில செவ்வாய், அடுத்த ராசி தனுசுல வந்து புதன், அடுத்தது வந்து மாந்தி மகரத்துல, கேது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல, அப்போ சுக்கிரன் வந்து மீனத்துல உச்சம். அப்ப இந்த நட்சத்திர சாரங்கள் பார்த்தோம்னு சொன்னா சூரியன் வந்து அதாவது விமானத்துக்குடைய கிரகம். நம்ம படிச்சிருப்போம், ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு வாகனம்னு சொல்லுவோம். அப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வாகனம் இருக்கு. அதுல நம்ம சூரியனுக்கு எதை சொல்றோம்? விமானம். குருவுக்கு அடுத்தா எப்படி கார் வாகனம்னு சொல்றோம். அத பஸ் அப்படின்னு சொன்னோம்னா பஸ், இந்த டிராவல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு சொல்லுவோம். டாக்டர் அப்படின்னா செவ்வாய்க்கு சொல்லுவோம். இந்த டாரஸ் அல்லது லாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சனி பகவானுக்கு சொல்லுவோம். அவர் ரயில் வந்து ராகுக்கு, சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் சுமக்கிற அந்த லாரி, டாரஸ் அதிக கனமான சுமைகளை சுமக்கக்கூடிய வாகனங்கள். அப்ப இது மாதிரி அதாவது இந்த ராகு எதுகளுக்கு பார்த்தா குறுகியது, கேதுக்கு பார்த்தோம்னா சின்னது. இப்போ எப்படி நம்மளுக்கு சின்ன வண்டி, டூ வீலர் அந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்ன வண்டிகள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே பறவைகளை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிரகங்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா சந்திரனுக்கும் அதே மாதிரி முத்து பல்லக்கு. தேவேந்திரன் வந்த கேட்டை நட்சத்திரம், அவரும் பார்த்தா பல்லக்கு. அந்த புஷ்பரக விமானத்தை தான் வந்து ராவணன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம். ராவணன் வந்து தேவேந்திரனுடைய புஷ்பரக விமானத்தை வந்து கைப்பற்றியது நாம் அதில் பார்த்துருப்போம். இது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் பறக்கக்கூடிய யோகம் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா அது இந்த காற்று ராசியில் காற்று நட்சத்திரங்களாகிய புதனுக்கு எப்படி நம்ம காற்று அப்படிங்கிறோம், அதாவது ஆயிலியங்கேட்டை ரேவதி, ராகுடைய நட்சத்திரங்களாகிய திருவாதிரை சுவாதி சதயம், அதுபோலவே வாயு கிரகம்னு சொல்லுவாங்க. கேதுவுமே எடுத்துட்டீங்கன்னா நெருப்பு கிரகம்னு சொல்லலாம். வாயு அப்படின்னா இப்ப அதுக்கு வாயுவுக்கு உண்டான கிரகம் கேதையும் எடுத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த கிரக அமைப்புகள் நெருப்புக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் நெருப்பு ராசி அப்படிங்கிறது நம்மளுக்கு சூரியன். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சித்திரை நட்சத்திரம். அப்ப சித்திரை நட்சத்திரம் சந்திரன் இருக்கிறாரு. அப்போ இளம் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதே கேது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துல சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் எடுத்திருக்கிறாங்க. சந்திரன் வந்து கன்னியிலும் புதன் வந்து கடகத்திலும் பரிவர்த்தனை எடுத்திருக்கிறாங்க. சார பரிவர்த்தனைங்கிறது இப்ப குருவும் கேதுவும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னாலே குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்திலும் தனுசுல வந்து புதன், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாலே நவாம்ச கட்டத்திலையுமே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்ப சுக்கிரன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த சுக்கிரன் வந்து மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தில் சுக்கிரனும் வலுவாகிறாரு. அதுபோலவே திருவோண 2ல் பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி அமைஞ்சிருக்குது சந்திரனுடைய நட்சத்திர சாரம். அப்ப இந்த அமைப்புகள் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இது கிரக மாளிகா யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு மிக பிரபலமாக இருக்குது. இந்த ஜாதக கட்டத்தை நம்ம யாருமே சாதாரணப்பட்டவர்கள் கூட பார்த்தா இந்த கட்ட அமைப்புகள் வந்து கிரக சேர்க்கைகளாகட்டு லக்னாதிபதி எடுத்துட்டீங்கன்னாலும் ஓங்கும் லக்னாதிபதியுற்ற வீட்டுக்கு அதிபதி பாங்காய் ஆட்சி உச்ச கேந்திர மூல திரிகோணம் பெற்று அதற்கு 2, 4, 7, 10 ஒரு கிரகம் இருந்தால் 35 மேல் யோகம் விட்டாங்க. 35 வயதுக்கு மேல இந்த கேழை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம்னா குரு கேதும் கூட சேர்ந்திருக்குது. அதையும் நம்ம கேழை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோலவே இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு எடுத்துட்டோம்னாலே அந்த லக்னாதிபதிங்கிற சனி பகவான் அவர் வந்து லக்னத்துக்கு 10 உச்சம் பெற்று அவருக்கு 10ஆம் இடத்தில், அதாவது லக்கண கேந்திர அவருக்கு 10ஆம் இடம் லக்கண கேந்திரத்தில் புதன். அப்ப இந்த அமைப்பு இருந்ததுன்னா இவர்களுக்கு ஒரு மிக பிரபலமான யோகத்தை கொடுக்கும் என்றும், அதுபோலவே குருவுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு மிக பிரபலமான யோகம். அதுபோலவே
சுக்கிரனுக்கு வந்து சனி 5ஆம் இடத்தில் இருப்பதும் இதுவும் ஒரு மிக பிரபலமான யோகம். அப்ப இந்த ஜாதக அமைப்பை பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுமே நல்ல வலுப்பெற்று இருக்குது. அப்படின்னா நாளைக்கு இந்த புள்ள வந்து அப்போ ஒரு விமானம், அதாவது ஒரு பைலட், அதாவது விமானம் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்குதுங்கிறது தான் அவங்க சித்தப்பா சொன்னார். அப்ப இந்த புள்ள நாளைக்கு இந்த திறமைய வருமா அப்படின்னா தாராளமா வரும்னு சொல்லலாம். அப்ப அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த லக்னாதிபதி வலுத்து நிக்குது, 10ஆம் இடம் வலுத்து நிக்குது, 6ஆம் இடம் வலுத்து நிக்குது. அப்ப இதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக யோகம் நல்ல ஒரு யோக ஜாதகம் என்று நம்ம சொல்லி முடிக்கலாம். அடுத்தது லக்கணம் நின்ற புள்ளி திருவோணம் 2 புஷ்கர நவாம்சம். சுக்கிரன் திருவாதிரை 4 காற்று ராசியில் புஷ்கர நவாம்சம் பலம் பெற்றிருக்கிறது. புதன் ஆயிலியம் 1ஆம் பாதத்தில் காற்று ராசியில் பலம் பெற்றிருக்கிறது. புதன் சந்திரன் இவர்கள் பரிவர்த்தனை யோகமாக பலம் பெறுகிறார்கள். குருவும் புதனும் நவாம்சத்தில் பரிவர்த்தனை யோக பலம் பெறுகிறார்கள். விமானத்திற்குரிய கிரகம் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதும் இந்த ஜாதகத்தில் ஒரு பலம் பொருந்தியதே. லக்னாதிபதி சனி பகவான் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோற்றம பலம் பெற்று இருக்கிறது. சூரியன் மகம் 2லும் கேது வந்து கிருத்திகை 3ஆம் நட்சத்திரத்திலும் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. மாந்தி அப்படிங்கிற பார்த்தோம்னா ராகு மாந்தி இது வெளியில தப்பிச்சுக்குது. லக்கணம் அதே மாதிரி லக்கணமும் மாந்தியும் வெளியே தப்பிச்சுக்குது. அப்ப இது வந்து காலசர்ப யோகத்துக்கு மாட்டாதுங்கிறத நான் கூறியிருக்கிறேன். அதுபோலவே விமான பாகத்தில் இருப்பது புதன் சுக்கிரன் மாந்தி, அதாவது நெருப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது சனி மகம், அதாவது மக நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த நெருப்பு நட்சத்திர சாரங்கள்லயே இந்த கிரகங்கள் எல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது சனி இவங்கெல்லாம் நெருப்பு நட்சத்திரத்திலும், அதுபோலவே காற்று நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் வந்து காற்று நட்சத்திரத்திலும் இருக்கிறது. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அபிலாசைகள், நம்ம ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ராகு உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடம், நம்ம ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம் ராகு. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஜாதகத்தில் வந்து இதெல்லாம் பலம் பெற்றிருக்குதுங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பாகும். அதுபோல நம்மளுக்கு வந்து இப்ப சாதாரணமா சொல்ல போனா நம்ம ஒரு கிருத்திகை நட்சத்திரம் ஒரு இடம் விற்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வாஸ்து தோஷம் உடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வினி பரணி கிருத்திகை, இப்ப இந்த 3ஆவது நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வாஸ்து தோஷம்னு சொல்லுவோம். அதாவது ரேவதி நட்சத்திரத்தையும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தையும் நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்ததையுமே உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது எப்படி இருந்தாலும் ஒரு வீடு எந்த பிளைன் போட்டு கட்டியிருந்தாலும் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை, ஒரு ஜலமூலையிலையாவது ஒரு துவைக்கிற கல்லாவது அதை அந்த இடம் வந்து ஹைட் பண்ணி அதாவது வாஸ்து தோஷம்ங்கிறத ஒரு பண்ணி வச்சிருவாங்க. அதனால வந்து அது வாஸ்து தோஷம் உடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க யார் வீட்டுக்கு போனாலும் அந்த நட்சத்திரக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனால் பொழுதோடு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். இது வந்து அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சாபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போனோம்னா நம்ம வச்சுட்டு பேசணும் அப்படின்னா அந்த இடம் வேற வீலுக்கு வித்து போகும். அதே நம்ம ஒரு பழைய வீடு அல்லது ஒரு இடம் அது விற்கணும் அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரரை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வச்சு விலை பேசணும் அப்படின்னோம்னா அந்த இடம் சீக்கிரமா விலை போயிடும். அப்ப அதே மாதிரி நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி சொல்றோம், வெகு நாளா ஒரு பேச்சுவார்த்தை முடியாத ஒரு கம்பெனி ஆகட்டு ஒரு ஆட்காரர்களுடைய வேலையாகட்டு அந்த வேலை பேசி முடிக்கணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பேசி முடிச்சோம்னா அந்த கூலி தொழிலாளிகளுடைய பிரச்சனை அது நம்மளுக்கு தீர்ந்துடும். அதுபோலவே இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்ததுன்னா
ஆட்சி உச்சம் பெற்றிருந்ததுன்னா அது வந்து அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான். அதே 2 கூடையும் போய் 12ஆம் இடத்துல வந்து நம்மளுக்கு பகநேஷம் பெற்றால் அவன் சொல்றதெல்லாம் அழகா சொல்லுவான், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவான், ஆனா எதையுமே செய்ய மாட்டான். அப்ப 2ஆம் ஆதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு விடக்கூடாது. அப்ப 2ஆம் இடம் கொட்ட அவனுக்கு நாய் கடிச்சிருக்குதான்னு சொன்னாலும் கூட ஆமான்னு சொல்லுவாங்க. அவன் சொல்வாக்கை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. அப்ப 2ஆம் இடம் கெட்டதுன்னா அவனுக்கு குடும்பஸ்தானம் பலம் இல்லைன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் நம்ம 2ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய இதை வச்சு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு திருமணம் இல்லை, குழந்தை இல்லை என்றால், வேலை இல்லை, அந்த குழந்தை இல்லை அல்லது அவனுக்கு சரியான வேலை இல்லை, நல்ல புத்திரம் இல்லை அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல வந்து 2ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் நம்ம ஆசி வாங்கணும் அப்படின்னா அவங்க சொன்னாலும் அந்த வாக்கு பலிக்கு. இப்ப சில பேர் சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு மாமச்சான் எடுத்துட்டா சொல்லுவாங்க, டே மாப்பிள்ளை உனக்கு புள்ளதாண்டா பிறக்கு அப்படிம்பாங்க. இந்த புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அப்படியே பலிக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தானா பிறக்கு அப்படிம்பாங்க, அந்த வாக்கு அப்படியே பலிக்கு. அப்ப 2ஆம் இடத்தில் புதன் இருந்தா அவங்ககிட்ட ஆசி வாங்கலாம். அது போலவே அஸ்த நட்சத்திரக்காரர்கிட்டையுமே நம்ம எங்காலும் போகும்போது ஆசி பெற்று போகலாம். ஏன்னா அஸ்தம்னா கை, அப்ப அவங்ககிட்டையும் நம்ம ஆசி பெற்று போறது நல்லது. அது போலவே இந்த ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லுவோம், அவங்கள பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி எந்த ஒரு காரியத்தை தொடங்கி வச்சாங்கன்னா, ஒரு தொழிலாகட்டு ஒரு கல்யாண மண்டபமாகட்டு இதெல்லாம் வந்து சிறப்பா அந்த முன்னேறுவாங்க. இப்போ இவர் நம்ம கணிப்பண்ண சொன்னார மூல நட்சத்திரம் அப்படின்னா, மூல நட்சத்திரக்காரர் யார் ஒரு முதலாளி வச்சுக்கிறாரோ அந்த முதலாளி வந்து வாழ்க்கையில முன்னுக்கு போயிட்டே இருப்பான். அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரரை தன்னுடைய ஆட்களாக வச்சுட்டாங்கன்னு சொன்னா, அந்த மூல நட்சத்திரம்னாலே நம்ம எப்படி சொல்றோம், அதாவது வந்து ஒரு நீதிபதி அப்படின்னா அந்த மூல நட்சத்திரக்காரர் குமஸ்தாவா இருப்பாங்க. ஒரு பேங்க்ல வந்து மேனேஜர் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இவங்க வந்து ஒரு கேசையரா இருப்பாங்க, காசாளர் அல்லது கேசையர்னு சொல்றோம். அல்லது ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காரோட்டவியலா இருப்பாங்க. அல்லது ஒரு பணக்காரன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா கணக்கு பிள்ளையா இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து சொந்த தொழில் செஞ்சாலும் பார்த்தா அந்த ஓனருக்கு தான் நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரம் வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆஞ்சநாயர் எடுத்துட்டீங்கனாலே, இப்ப அவரு அப்படியே சொன்னாரு, ஆஞ்சநாயர் வந்து தனியா விட்டா இலங்கையவே போய் தீ வச்சு விட்டு போட்டு வந்துடுவார். அது மாதிரிதான் இந்த மூல நட்சத்திரக்காரருங்கிறது, தனியா விடுறத விட அவங்களை எப்பவுமே கூட இறுக்கி பிடிச்சிட்டா நம்ம கூடவே வச்சிட்டோம்னு சொன்னா எப்பவுமே இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம். ஞாயிறு மூலம் நிர்மூலம், ஞாயிற்றுக்கிழமை மூலத்துல பிறந்தாங்கன்னா தான் அது நிர்மூலம். பெண் மூலமாகட்டு ஆண் மூலமாகட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சுவாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நாள் பிறந்தது அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை அல்லது போராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தா கொல்லிக்கு கையேந்தும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாய் தந்தையை வந்து 90 நாளுக்குள்ளேயே இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம், இதை நான் நிறைய பார்த்துருக்குறோம். தாய் இறந்துருந்தது, இல்லைன்னா தந்தை இறந்து போறாரு. இதெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதம் 4வது பாதத்தில் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கண்டாந்தர தோஷம் அப்படின்னா, இது பெரும்பாலும் பார்த்தா இந்த கார்த்திகை மாசம் பிறக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த கண்டாந்தர தோஷம் வருது. இதை நம்ம சரியா குறிச்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஜோதிட சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய இனிய உரைக்காக நமது கௌரவ தலைவர் விஜயன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க போறார். நன்றி ஐயா.